ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து ஒரு வேறு மாதிரி ஒரு கண்டென்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சத்தியமாலுமே சொல்கிறேன், என்னன்னா வீடியோ மட்டும் தான் நான் எடுக்க முடியாத போச்சு. காரணம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்தா அதுக்கு வந்து வழி, ஆனால் அந்த வழியில் இருக்குது. அப்படி கொஞ்சம் ஏறி போகணும். இன்னொன்று சொல்ல போனால் முக்கிய காரணம், அந்த வீட்டுக்கு நான் வந்து ஒரு கண்டென்ட்டுக்கோசரம் வீடியோ எடுக்க போகலான்னு சொன்னதுனால அந்த வீட்டில் சைடில் இருந்தவங்க எல்லாமே பார்த்தோன்னா நாய் இருக்காங்க உள்ளே போகாதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நானும் சரியாக கண்டுக்கலை. உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தோன்னா சத்தியமாலுமே சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அந்த நாய் விரட்டிக்கிட்டு வந்ததில் என்னால் என்ன தான் பண்ணுறதுனே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அதை நான் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா சத்தியமாக சொல்கிறேன், அந்த நாய் நிற்காமல் விரட்டிக்கிட்டு வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நானும் எவ்வளோ ட்ரை பண்ணேன். சரி திரும்பி ஒரு லைட்டாக கொஞ்சமாச்சும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். சத்தியமாலுமே சொல்கிறேன் முடியல ஃப்ரெண்ட்ஸ். என்னால் எப்படி சொல்கிறது, அதெல்லாம் வந்து வீடியோ எடுத்து போட்டுருன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். சத்தியமாக சொல்கிறேன் வாய்ப்பே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அந்த நாய் நம்மளை விடாத விரட்டிக்கிட்டே இருந்துச்சு. மொபைல் எல்லாம் வேறு அங்கேயே போட்டு வந்தாச்சு. ரிட்டர்ன் போயிட்டு மொபைல் அந்த வீட்டுக்காரங்க எடுத்து வந்து கொடுத்தாங்க. சரிங்களா, அது வந்து ஒன்று வந்து ராஜபாளத்து நாய், ஒன்று வந்து சிப்பிப்பாறை ஃப்ரெண்ட்ஸ். அப்படிங்கிறதுனால தொட்டு அந்த நாய்கிட்ட வந்து ஒன்றும் செய்ய முடியலை. நம்மள பார்த்தோன்னா விரட்டிக்கிட்டு தான் வருது முக்கிய காரணம். சரிங்களா, இப்போ நான் வந்து எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, தாளாவடியிலே பார்த்தோன்னா கழுங்கமலை மேலே ஏறிக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து எல்லாம் நம்மளை பார்த்தா இது பார்த்தீங்கன்னா கோஸு, இதுவும் கோஸு தான்.